போதை நாச்சியார் அருளி செய்த திருப்பாவையிலே இன்றைக்கு 11வது பாடல் கற்றுக்கரவை கணங்கள் என்று தொடங்கும் பாடலின் அர்த்தத்தை நாம் அனுபவிப்போம். கண்ணனை எண்ணி நோக்காமல் அவன்தான் நம்மை எண்ணி நோற்று இங்கு வரட்டுமே என்றெண்ணி எல்லாவற்றுக்கும் சிறந்தவளான ஒரு பக்தி பெண் எழுப்பப்படுகிறாள். எல்லாமே கன்றுகள் போல இளமையான பசு கூட்டங்கள். பலவற்றை கறப்பதில் ஈடுபட்டுள்ளவர்களும் பகைவர்கள் வந்துவிட்டால் அவர்கள் இருக்கும் இடத்துக்கு சென்று அவர்களது திறமை அழியும்படி போர் புரியவல்ல குற்றமற்ற போர் வீரர்களை பெற்ற ஆயர்குலத்திலிருந்து வந்த பொற்கொடி போன்றவளே. புற்றிலே உள்ள நாகத்தின் படம் போன்ற மறைவிடத்தையும் காட்டில் உலவும் மயில் போன்ற சாயல் உடையவளே, எழுந்து வா. நமது ஆயர்குடி பெண்கள் எல்லாரும் உன் வீட்டு முத்தத்திலே கூடி மேக நிறத்தனான கண்ணனது பெயர்களை பாடி மகிழ்கிறோம். நீயோ அசையவும் இல்லை, பேசவும் இல்லை. அப்படி என்ன பெரு செல்வமடி உனக்கு? அப்படி என்ன பெரும் சோம்பல்? இந்த உறக்கத்தில் உனக்கு என்னதான் ஈடுபாடு? எழுந்து வா என்று எழுப்புகிறார்கள். கற்றுக்கரவை ஆயர்பாடியில் கண்ணன் வந்த பின்பு கிழமாடுகளெல்லாம் கிடையாதாம். பால் மரத்து போனவையும் கிடையாது. எல்லாமே பருவத்தவை கறப்பவை கன்றாகிய கறவைகள். கண்ணனுக்கு கன்றுகளிடத்திலே அவ்வளவு ஈடுபாடு. கன்று மேய்த்து இனிது வந்த காளாய் என்பார் திருமங்கை மன்னன். திவத்திலும் பசுநிறை மேய்ப்புவத்தி என்று பரமபதத்தில் கூட மாடு மேய்க்கும் விருப்பமாம் அவனுக்கு. கன்றுகள் ஓட வேண்டி செவியில் கட்டரும்பை விட்டு அவற்றுடன் குறும்பு செய்வான். கணங்கள் பல கறந்து, அப்படி ஒன்றல்ல பல, ஒரு மாட்டை கறப்பதே பெரிய வேலை, அருங்கலை அது. அப்படி பல மாடுகளை தனி ஒருவனாகவே கறக்கும் கலைவல்ல ஆயர்கள் உள்ள ஊர்தான் ஆயர்பாடி. எம்பெருமான் ஒருவனே எல்லா ஆத்மாக்களையும் அடக்கி ஆள்வது போலத்தான் அது. செற்றார் திரளழிய, பால் கறப்பவர்கள்தானே என்று எண்ணக்கூடாது. விரோதிகள் படையெடுத்து வந்தால் அப்படியே பால் குவளையை கீழே போட்டுவிட்டு படையை எடுத்துக்கொண்டு சென்று விடுவார்கள். செற்றார் விரோதிகள். ஆயர்களுக்கு விரோதிகள் யாருமே இல்லை. கண்ணனின் விரோதிகள் தான் அவர்களது எதிரிகள். சென்று செரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்தம் பொற்கொடியே என்கிறாள் ஆண்டாள். குற்றமற்ற வீரமுடையவர்கள் ஆயுதமற்றவரோடு போரிட மாட்டார்கள். விரோதி வர பார்த்திருக்கவும் மாட்டார்கள். அவர்கள் இருக்கும் இடம் சென்று போரிட்டு வெற்றி பெற்று வந்து விடுவார்கள். அப்படிப்பட்ட கோவலர் கோபாலர்களின் குடியில் வந்த பொற்கொடி இவள். ஜனக குலத்துக்கு சீதை போலே ஊருக்கு ஒரு பெண். கொடி போன்ற இடையுடையவள். பொய்யோ எனும் இடையாள் நுண்மருங்குல் என்று ஒரு இடத்தில் சொல்லுவார் கம்பர். புற்றரவல்கும் புனமையிலே போதராய். நாகம் வெளியே வந்தால் மண் முதலிய அழுக்குப்படுகிறது. புற்றுக்குள்ளே தூய்மையாக பளபளப்புடன் விளங்குகிறது. அப்படிப்பட்ட நாகத்தை போன்ற மறைவிடம் உடையவள் புலநடக்கத்தை குறிப்பது இது. பொற்கொடி புற்றரவல்குள் என்று அவயவ அழகை கூறியவர்கள் அழகை கூறுகிறார், பொது அழகை கூறினார்கள். புனமயில் சோலையில் தோகை விரித்து உலவும் மயில் போன்ற சாயல் உடையவளாம். போதராய், அந்த மயில்நடையை நாங்கள் காண வேண்டுமம்மா, நடந்து வந்து கதவை திற. சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து இங்கே எல்லாருமே வந்து விட்டார்கள். எனவே எல்லாரும் சுற்றத்தார், கிராமம் முழுது உறவினராக உள்ள ஊர் அது. நின்முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட. வீட்டு வாசலில் வந்தவர்களை வா என்று அழைக்காமல் இப்படி உறங்கி கிடக்கிறாயே. அவன் பெயரை நாங்கள் பாடிக்கொண்டே இருக்கிறோம். உன் வீட்டு வாசலில் வந்து நிற்கிறோம். சிற்றாதே, பேசாதே. அவன் பெயர் கேட்டால் நெஞ்சுருகி கண்கள் பனிக்க நிற்கும் அல்லவா. சோறும் என்ற மெய்ப்பாடுகள் தோன்றும். நீயோ அசையாமல் கிடக்கிறாயே, வாய் திறந்தும் பேசவில்லையே. அடியார் குழாங்களை உடன் கூடுவது என்று கொலோ என்று இந்த குழாத்தை எல்லாம் நீ எதிர்பார்த்து கண் பனித்திருக்க வேண்டாமா? ஆனால் நீ மனத்துக்குள்ளே கண்ணனை எண்ணி அந்த இன்பத்திலே கிடைத்து கொண்டு தூங்குகிறாயா? செல்வ பெண்டாட்டி, நீ எல்லா வகையும் அவனுக்கு ஏற்றவள்தான். எங்களை விட்டு தனியாக இப்படி இருக்கலாமா? எங்களோடு சேர்ந்து அவனை காண வரமாட்டாயா? நீ எற்று குறங்கும் பொருள். உன் உறக்கத்தில் ஒரு பொருளே இல்லை. நீ எழுந்து வா. நீ அவனுக்கு உகந்தவளாக இருந்தாலும் உங்கள் இருவருக்கும் தொண்டு செய்யாது நாங்கள் வேண்டுமே என்று ஆசையாக அவளை அழைக்கிறாள். மாதவனே என்னும் மனம் படைத்து மற்றவன் பேர் ஓதுவதே நாவினால் ஒத்து. மணிவண்ணன் பாதமே நீ மறவேல், நெஞ்சமே நினை என்றல் அளவென்றால் யானுடைய அன்பு என்றெல்லாம் பாடிப்படவிய
பூதத்தாழ்வாரின் அவருக்கு ஒத்த ஒரு பக்தியான பெண்ணை எழுப்புவதாக நாம் இந்த பாட்டில் அர்த்தத்தை கொள்ளலாம். இப்பொழுது இந்த பாடலை சங்கீத வடிவில் கேட்போம். கற்று கரவை கணங்கள் பல கரந்து செற்றார் திரளிய சென்று சேரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கோடியே புற்றர வல்குல் புனமயிலே போதராய் சுற்றத்து தோழிமார் எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ எற்று குரங்கும் பொருளேலோ